பரவாயில்லையே. லிண்டா சூப்பரா இருக்கு. எங்க வாங்குன? கடையில. இந்த புக் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு லிண்டா. ஆமா, எவ்வளோ இது? இது எவ்வளோ தெரியுமா? 200 rupees. வெளியே இருக்கும் போது என்ன பண்றா பாரு, என்ன பண்றான்னு. அது என்னது? கரெக்டா சொல்றீங்களே. என்னத்தை எடுக்கிறா? கரெக்ட். என்ன புக்கு? புது புக். எவ்வளவு விலை அந்த புக்கு? என்ன கத்துக்கிட்டீங்க இதுல இருந்து? ஓகே, திருடக்கூடாதுன்னு இதுல இருந்து கத்துக்கிட்டீங்க. ஓகேயா? என்னெல்லாம் திருடக்கூடாது? சந்தோஷத்தை திருடக்கூடாது. ஓகே, ஃபைன். ஓகே, மற்றவங்களுடைய எந்த சாமானையும் நம்ம எடுத்தா அது வந்து திருட்டுத்தனம். திருட்டுத்தனம் வந்து ஏன் தப்பு? அந்த யார்கிட்டருந்து திருடுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருமா இல்லையா? அதனால தான் நம்ம திருடக்கூடாது. ஓகே, இப்போ சின்ன வயசுல வந்து நம்ம வந்து பென்சில் திருடுறோம், இல்லாட்டி புக்ஸ் திருடுறோம். ஏதாவது நமக்கு அழகா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அது தப்பா ரைட்டா? தப்பு. யாரெல்லாம் இங்க இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் தெரியும் தப்பு தப்புன்னு? கரெக்ட். இப்போ பெரிய திருடர்கள் தான் மாட்டி ஜெயிலில் போய் போடுறாங்க. சின்ன பென்சில் திருடுறவங்களாம் ஜெயிலுக்கு போகிறாங்களா? அதனால பண்ணலாமா? நம்ம மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாமா? இல்லை, பண்ணக்கூடாது. நம்மளை ஜெயிலில் போடலைன்னா கூட நம்ம திருடக்கூடாது. ஏன் தெரியுமா? ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்மளை. சரி, இப்போ ஆண்டி ஒன்று வச்சிருக்கிறேன். இது பேர் என்ன தெரியுமா? திருட்டு பேக். இது பேர் என்ன? திருட்டு பேக்லேருந்து என்னெல்லாம் வருது வெளியேன்னு பார்க்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. காசு. கரெக்டு. சரி, ஓகே, காசு. இப்போ பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியுமா? டியூட்ரானமி 24:15. நம்ம ஒருத்தவங்களுடைய வேஜஸ் பெருசாகிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? ஒருத்தவங்களுடைய சம்பளத்தை நமக்காக உழைக்கவங்களுடைய சம்பளத்தை நம்ம நைட்டு கூட கொடுக்காம இருக்கக்கூடாதான். அதை நம்ம திருடுறது. நம்ம யாரெல்லாம் நம்ம அடியில் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம அவங்கள சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துடணுமா? நம்ம வீட்டில் ஹெல்ப்பர் இருப்பாங்க, பெரியவங்களுக்கு இது நான் உழைப்பாங்க, அவங்களுக்கு நம்ம கரெக்டாக கொடுத்துடணுமா? அது திருட்டு பேக்கில் என்ன இருந்துச்சு? பணம், வேஜஸ். ஓகே, வேற என்னெல்லாம் திருடுறாங்கன்னு பார்க்கலாமா? திருட்டு பேக்ல இருந்து. ஓகே, இது என்ன தெரியுமா? டைட்ஸ். டைட்ஸ்னா என்னது? பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா 10ல் 1 பங்கு ஆண்டவருக்கு. எவ்வளவுமா ஆண்டவருக்கு? வெரி குட். 10ல் all of you show 10 hand fingers. வெரி குட். இப்போ இந்த 10 ஃபிங்கர்ஸ்ல 1 காமிங்க. இப்போ 1 மட்டும் காமிங்க. இதை 10 எடுத்துட்டு 1 மட்டும் காமிங்க. அந்த 1 மட்டும் தான் ஆண்டவருக்கு. மிச்சம் 9 உங்களுக்குன்ட்டார் ஆண்டவர். ஓகேயா? சரியா? அப்போ 100 ரூபாய் நம்ம சம்பாரிச்சோம்னா அதில் 10 ரூபாய் ஆண்டவருக்கு. கரெக்ட். அதுதான் டைட்ஸ். இப்போ நீங்கள் வந்து பெருசான உடனே என்ன பண்ணணும்? உழைக்கணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். மற்றவங்களுடைய பணத்தை நம்ம ஆசைப்பட்டு எடுக்கக்கூடாது. விளங்குச்சா? டைட்ஸை கரெக்டாக பே பண்ணணும் ஆண்டவர் சொல்கிறாரு. ஓகேவா? ஓகே, இப்போ வேற என்னெல்லாம் திருடுறோம்? இப்போ வீட்டில் போய் சொல்லணும் உங்கள் மம்மிட்ட, அப்பாட்ட சொல்லணும், கரெக்டாக டைட்ஸு நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? சொல்வீங்களா பிள்ளைங்களா? வேற என்ன இருக்குது திருட்டு பேக்லன்னு பார்க்கலாமா? ஸ்மைலி. வெரி குட். நம்முடைய சந்தோஷத்தெல்லாம் திருடுறவருக்கு ஒரு பெரிய திருட இருக்கான். யார் அது? கரெக்டா சொல்றீங்க, எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அவன் என்ன பண்றான்? நம்ம சந்தோஷத்தெல்லாம் திருடி எடுத்துடுறான். ஓகே, இது என்ன தெரியுமா? டாக்ஸ். நம்ம பெருசா ஆனோன்னு என்னெல்லாம் திருடுறாங்க?
ஜனங்க, இப்போ எங்கள் வீட்டில் வந்து ரோடு போட்டாங்க. ரோடு போட்டால் அதில் இருக்க கொஞ்சம் சிமெண்ட்டு, அதில் இருக்க கொஞ்சம் மண் எல்லாத்தையும் திருட்டிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. கல்லெல்லாம் நான் பார்த்தேன், கண்ணால் எனக்கு வேடிக்கையாக இருந்துச்சு. பெருசானோடனே என்ன இது செலுத்தணும், வீட்டுக்கு டேக்ஸு, தண்ணிக்கு டேக்ஸு, அதெல்லாம் கூட நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் உங்கள் பெற்றோர்கிட்ட நான் சொல்லணும், நீங்கள் தான். ஓகே, இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். திருட்டு பையிலேருந்து ஆஃபரிங்கை நம்ம வந்து இது வந்து உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா உனக்கு 10 ரூபா கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு 20 ரூபா கொடுக்கலாம். காணிக்கையில் போய் போடுடா தம்பி அப்படின்னு கொடுக்கலாம். நீங்கள் அதை காணிக்கையில் போடாமல் உங்களுடைய பாக்கெட்டில் போட்டிங்கன்னா அது ரைட்டா தப்பா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆமாம், அதெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? ஸோ நம்ம ஆஃபரிங்க ஓகே, மற்றவங்களுடைய நிலம், மற்றவங்களுடைய பணம் எதையுமே நம்ம திருடக்கூடாது. ஓகேவா? ஓகே, இப்போ யாராவது ஒருத்தவங்க மட்டும் நான் என்னெல்லாம் இது வரைக்கும் திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனோ எழும்பி நின்று சொல்லுங்க பார்க்கலாம். நோ ஷவுட்டிங், ஒன்லி ஒன் பாய். a girl. எஸ். ஓகே, வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அந்த பையனுக்கு. வெரி குட். அவன் ஹாப்பினஸ் கூட சொல்லிட்டான். பெரிய திருட அதை தான் திருடுவான், நம்முடைய சோலை திருடுவான், நம்ம சந்தோஷத்தை திருடுவான். இருக்கிறதுலே பெரிய திருடன். இன்னொன்று நம்ம திருடுறோம், ஆனால் இது வந்து திருடுன்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. இது மிரர். ஓகே, கண்ணாடியில் நான் இப்படி பார்த்தேன்னா என்ன தெரியுது? நம்முடைய ஃபேஸ் யார் செஞ்சா? ஜீசஸ் செஞ்சாங்க. ஆமாம். அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஐயோ அந்த பையன் அசிங்கமாக இருக்கிறான் அப்படின்னு போய் இன்னொருத்தவங்க சொல்கிறது. அந்த பையன் குண்டா, அந்த பொண்ணு குண்டா இருக்குது அப்படின்னு இன்னொருத்தவங்க போய் சொல்கிறது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஸ்லாண்டர். அது என்னத்தை திருடுறோம்? ஒருத்தவங்களுடைய நல்ல பேரை நம்ம திருடுறோம். கரெக்டா? இது ரைட்டா தப்பா? இது ஒரு திருட்டுத்தனமா இல்லையா? என்ன சொல்றீங்க பிள்ளைங்களா? ஆமா, இது ஒரு திருட்டுத்தனம். அதனால அது மாதிரிலாம் பண்ணவே கூடாது, சரியா? ஓகே, ஸோ மற்றவங்களை பற்றி இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே போய் தப்பா போய் பேசக்கூடாது. அவங்களுடைய நல்ல பேரை நம்ம கெடுக்க கூடாது. அது ஒரு ஃபார்ம் ஆஃப் திருட்டுத்தனம். பிசாசானவன் உன்னுடைய பிள்ளையா நீ இருந்தீனா அவன் தான் உலகத்திலே இருக்கிற பெரிய திருடன். ரைட்டா ராங்கா? ஆமா, இருக்கிறதுலே பெரிய திருடன் பிசாசானவன். அதனால பிசாசானவனுடைய ட்ரெயின்ல நீ இருக்கிறியா? ஜீசஸுடைய ட்ரெயின்ல நீ இருக்கிறியா? ஓகே, யாரெல்லாம் பிசாசுடைய ட்ரெயின்ல இருக்கிறா? சரி, நம்ம பார்க்கலாம். சரி, நீங்களும் இப்போ ஜாயின் பண்ணணும், சரியா? சொல்லுங்க. ஓகே, இப்போ யாருடைய ட்ரெயின்ல இருக்கிறாங்கம்மா? இப்போ நீங்க யாரெல்லாம் ரட்சிக்கப்படல இன்னும்? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இந்த ட்ரெயின் எங்களுக்கு வேண்டாம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? யாருடைய ட்ரெயின்? சரி, இவ்வளோ நாளும் நீங்க பிசாசுடைய ட்ரெயின்ல இருந்துட்டீங்க, பிசாசு பின்னாடியே போயிட்டீங்க, திருட்டினீங்க. அப்படியே இருந்துட்டு விட்டுலாமா? இல்ல. யாரெல்லாம் ஜீசஸுடைய ட்ரெயின்ல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? வெரி குட். இப்போ ஜீசஸ் ட்ரெயின் வருது. சுக் புக் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் ஃபாஸ்டா. ஓகே. ஸோ ஜீசஸுடைய ட்ரெயின்ல ஆமா போறாங்க. ஓகே, வெரி குட். நம்ம ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நல்ல பிள்ளைங்களா இருந்தா யார் ட்ரெயின்ல இருக்கிறோம்? வெரி குட். சரி, உங்களுக்கு இது வரைக்கும் விளங்கிருச்சு. ஏசப்பா என்ன பண்ணாங்களான்னு தெரியுமா? நீ திருடல, நீ இது பண்ணலனாலும் நீ ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு மட்டும் சொல்லலை. இப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல நம்ம எடுத்தோம்னா ஆண்டவர் வந்து ஒரு இதை சொல்றாரு. அதுவும் வந்து மேத்யூ 25:35-41 இருக்குது. நீங்க வீட்டில் போய் பார்க்கலாம். ஓகேயா? ஸோ மேத்யூ 25:35-41 அதில் என்ன போட்டிருக்குன்னா, நான் பசியா இருந்தேன்,
இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் திருடாதீங்கன்னு சொன்னார்லே ஏசப்பா, இப்போ என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க நீங்கள் கவனிச்சு கேட்கணும். ஆண்டி கேட்பேன், நான் பசியாக இருந்தேன், கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. நான் தாகமாக இருந்தேன், கொடுத்தாங்களா இல்லையா? ஓகே. எனக்கு ஒன்றுமே இல்லை, உடையே இல்லை, கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. ஓகே. ஸோ ஓகே, இவங்க நான் ஸ்ட்ரேஞ்சராக இருந்தேன், எனக்கு யாருமே இல்லை, நான் வெறுமையாக தனியாக இருந்தேன் இந்த உலகத்தில், நான் ஜெயிலில் இருந்தேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஜீசஸ் சொல்கிறாங்க. ஓகேயா? இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இந்த ஷீப்பெல்லாம் சரி போயிருங்கப்பா தயவுசெய்து. ஷீப்பெல்லாம் அங்கே போய் நில்லுங்க. ஓகே. ஜீசஸ் என்ன சொல்கிறாங்க? நான் பசியாக இருந்தேன், நீ எனக்கு சாப்பாடு கொடுத்த. நான் தாகமாக இருந்தேன், நீ எனக்கு தண்ணி கொடுத்த. நான் துணி இல்லாமல் இருந்தேன். ஓகேயா? நான் துணியே இல்லாமல் இருந்தேன், ஆனால் நீ ஏதோ உனக்கு முடிஞ்ச அளவு நீ எனக்கு கொடுத்த. ப்ராபப்ளி உங்கள் பழைய ட்ரெஸ்னால் கூட பரவாயில்ல, எவ்வளோ 7 ஜனங்க இருக்கிறாங்களா இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கணும். சரியா? இன்ஸ்டெட் ஆஃப் கிராபிங் நம்ம எப்பவுமே செல்ஃபிஷாக நான் இல்லாதபடி திருட்டு கை கொடுக்குற கையாக மாறணும். ஓகேயா? இங்கே நான் பிரிசனில் இருந்தேன், நான் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க என்னைய, நீ என்னைய கவனிக்கவே இல்லை அப்படின்னு ஏசப்பா சொல்லாத அளவுக்கு நான் போய் சொன்னேன். அதனால என்ன பண்ணுறாரு? எல்லா ஷீப்பையும் கோட்டையும் செப்பரேட் பண்ணுறாரு ஜீசஸ். இவங்கெல்லாம் ரைட் சைடு அனுப்பி ஹெவனுக்கு போங்க அப்படின்றாரு. இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவங்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு கேட்டகரி, புடுங்குற கேட்டகரி, ஸ்டீல் பண்ணுற கேட்டகரி. ஓகேவா? நான் பசியாக இருந்தேன், கொடுத்தியா? கொடுக்கல. நான் தாகமாக இருந்தேன், கொடுத்தியா? கொடுக்கல. நான் துணி இல்லாமல் இருந்தேன், நீ கண்டுக்கவே இல்லையே, உனக்கு தான் எல்லாம் இருக்குதுன்னு எனக்கு கண்டுக்கவே இல்லை. நான் அன்பற்ற நிலைமையில் இருந்தேன், கண்டுக்கிட்டியா? அன்புக்காக ஏங்குறேன், கண்டுக்கல. அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இனி என்ன ஒரு சின்ன டு த லீஸ்ட், பெரியவனுக்கு நீ செய்கிற, ஆனால் சின்னவங்களுக்கு நீ செய்ய மாட்டேன்ற. லீஸ்ட் இன் த கிங்டம் ஆஃப் காட்னு இருந்தால் கூட நீ அந்த சின்ன பிள்ளைக்கு கூட நீ கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஓகே. ஒரு கதை பார்க்க போகிறோம். எப்படி ஜீசஸ் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம ஜீசஸுடைய ட்ரெயினில் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கடைசி வரைக்கும் அவருக்காக சண்டை போடாம, என்னெல்லாம் பண்ணாம, திருடாம எல்லாம் இருக்க முடியும். நம்முடைய சொந்த பலனால நம்மளால இருக்கவே முடியாது பிள்ளைங்களா. சரியா? ஓகே. இது இன்னொரு கதை. ஒரு ஊர்ல, ஜெரிகோன் ஊர்ல என்ன ஆச்சா, ஒரு குட்டி, he was a small ant. சரியா? குள்ள கத்திரிக்கான்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஷார்ட்டா இருந்தான் அந்த மேன் பேர் யாருக்கா தெரியுமா இங்க? வெரி குட் ஜாக்கியஸ். ஓகே, ரொம்ப சத்தம் போடாதீங்க. ஜாக்கியஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ஜாக்கியஸ். ஓகே. யாருக்குமே இந்த ஜாக்கியஸை பிடிக்கவே பிடிக்காதான். ஏன் பிடிக்காது? அவன் என்ன பண்ணுவான்னா, எல்லார்ட்டையும் போய் வாங்குவானா. என்னத்தை வாங்குவான்? டாக்ஸ். கவர்மெண்ட் 100 ரூபாய் வாங்கணும்னு சொன்னா இவன் என்ன வாங்குவானா? 200 ரூபாய் வாங்கிடுவானா. அதனால எல்லாரும் ஓடி போயிடுவாங்களா. ஜாக்கியஸா ஐயோ அப்படின்னு ஓடி போயிடுவாங்களாம். ஒருத்தவங்கள்ட்ட ரொம்ப புவரா இருந்தா கூட குடுன்னு டார்ச்சர் பண்ணி வாங்கிடுவானா. யாருக்காவது அந்த மாதிரி ஆள் பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. ஆமா. அதனால ஜாக்கியஸ் கண்டாவே எல்லாரும் ஓடி போயிடுவாங்களாம். ஸோ இந்த ஜாக்கியஸ் என்ன பண்ணுவாராம்? ரொம்ப கஷ்டப்படுவாராம். அவருக்கு ஃப்ரெண்டே இல்லையா, யாருமே அவனை நேசிக்கலையாம். விளங்குச்சா பிள்ளைங்களா? அவர் தனியா இருப்பாரு. இவர் ஜாக்கியஸ் வந்தா அவங்க எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. யாருக்குமே பிடிக்காத ஜாக்கியஸ். ஏன்? அவனுக்கு என்ன இருந்துச்சு? நிறைய பணம் இருந்துச்சு, திருட்டு பேக் ஃபுல்லா இருந்துச்சு. விளங்குச்சா? அவனோட திருட்டு பேக் ஃபுல்லாக இருந்துச்சு. அவன் திருட்டு பேக் ஃபுல்லாக இருந்துச்சு. வீட்டில் அவ்வளவு சர்வன்ஸு, அவ்வளவு சாப்பாடு எல்லாம் இருந்துச்சு. உள்ள இருதயத்தில் சந்தோஷம் இருந்துச்சா? உள்ள இருதயத்தில் சமாதானம் இருந்துச்சா? இல்லை. எவ்வளோ கஷ்டம் இல்லை? அதுதான் நமக்கு தேவையில்ல.
வெறும் பணம் இருந்தால் போதாதே. ஓகே, ஸோ இந்த ஜாக்கியஸ் என்ன பண்ணானா, ஒரு நாள் வந்து கேள்விப்பட்டானா, ஐயோ ஜீசஸ் வந்து அந்த சைடு வர்றாரு அப்படின்னு அவன் கேட்டானா. கேட்ட உடனே என்ன ஆச்சா, அவனுக்கு ஆசை வந்துருச்சான், ஐயோ நானுமே இந்த ஜீசஸை பார்க்க போகணுமே அப்படின்னு போகிறானா. ஜாக்கியஸ் பார்த்தா அவ்வளோ கூட்டமா ஜீசஸ் இந்த சைடு போகிறான்னா போக முடியலையா, ஐயோ அந்த சைடு போனா போக முடியலையா, ஜம்ப் பண்ணி பார்த்தானா, ஜம்ப் பண்ணா கூட போகவே முடியலையா ஜீசஸ் பார்க்க. இப்படி தள்ளி பார்த்தானா, இப்படி இடிச்சு பார்த்தானா, போகவே முடியலையா. அச்சோ என்னதான் பண்ணன்னு யோசித்தானா. சரியா, அப்புறம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டான். அந்த ஜீசஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சா, இவரை பார்க்க முடியலையே நமக்கு அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணானா, ஐயோ அங்கே ஒரு மரம் இருக்கே, அந்த மரத்து மேலே ஏறி பார்க்கலாமா அப்படின்னு வெக்கம் மானம் ரோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணானா, ஜீசஸை பார்க்குறாரு. கட்டாயம் ஜீசஸ் அந்த சைடு வருவாங்கன்னு தெரியும், அந்த ரோடு தான். அதனால என்ன பண்ணான்னா, போய் என்ன பண்ணானா, மேலே 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 ஏறி மேலே போய் உட்காந்துட்டானா. பார்த்தீங்களா ஜாக்கியஸ், மேலே போய் உட்காந்தா யார் வர்றாவா அந்த சைடு, யார் வர்றா, ஜீசஸ் பின்னாடி யார் வர்றா, மக்கள்லாம் வர்றாங்க. ஜீசஸ் என்ன சொல்றாராம், இறங்கி வா இறங்கி வா ஜாக்கியஸ் அப்படின்றாராம். உடனே ஜாக்கியஸ் என்ன பண்றான்னா, இறங்கி வந்து, ஜீசஸ் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வரீங்களா, நான் நல்ல சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்றாராம். கொஞ்சம் ஜீசஸ் உடனே அடப்போட அப்பா இப்பையில அப்படின்னு சொன்னாரா, என்ன சொன்னார்மா, இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார்ல. ஆமா, அதுதான் ஏசப்பாவுடைய அன்பு. சரியா, இன்னைக்கு நான் வர்றேன் உன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. போயிட்டு அப்படியே இருந்தானா, என்ன நடந்துச்சு தெரியுமா, ஜீசஸை பார்த்தோன்னே ஜீசஸுடைய ஹோலினஸ், அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்தையும் அவர் பார்த்த உடனே ஜாக்கியஸ் என்ன பண்ணாராம், மனம் திரும்பினாராம். கரெக்டா சொல்லிட்டீங்க பிள்ளைங்களா, மனம் திரும்பிட்டாராம். மனம் திரும்புறதுன்னா என்ன அர்த்தம், இந்த மனசை யாருக்காவது மனசு தெரியுதா, ஆண்டியோடைய மனசு யாருக்கு தெரியுதா, இதை அப்படி திருப்புறது தான். சரியா, அதுதான் மனம் திரும்பல். இது வரைக்கும் நம்ம வந்து ஜீசஸ்க்கு நம்ம முதுக காமிச்சிட்டு இருந்தோம், இப்போ நம்ம அவரை முகத்தை பார்க்குறோம். கரெக்டா, அதுதான் மனம் திரும்புதல். ஓகே, நம்முடைய பாவத்தை எல்லாம் விட்டுட்டு உடனே என்ன ஜாக்கியஸ் சொன்னாரா, நான் 4 மடங்கு திருப்பி கொடுத்துட்றேன், வாங்கினோட 4 மடங்கு திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாராம். இது என்னது, ஓகே ஓகே ஓகே, அது ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு. எல்லாரும் எக்ஸாம் எழுதுறீங்களா இல்லையா, எல்லாரும் எக்ஸாம் எழுதுறீங்களா, ஆமாம், சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாரும் எப்படி வந்து மார்க் போடுவாங்க, மிஸ்ஸு டெக்ஸ்ட் புக்கை பார்த்து தான் மார்க் போடுவாங்க. ரைட்டா தப்பா, ஆமாம், பார்த்து இன்னொரு பொண்ணுடைய மார்க்கை பார்த்து உங்களுக்கு மார்க் போடுவாங்களா, போட மாட்டாங்கல்ல. அது ஏசப்பாவும் அதே மாதிரி நீதியான நியாயமான டீச்சர். சரியா, எப்படி மார்க் போட போறாரு, இந்த பிள்ளை மாதிரி இருக்கிறியா அந்த பிள்ளை மாதிரி இருந்தியான்னு ஆண்டவர் கேட்கவே போறதில்ல. ஹெவன் போனா என்னதான் கேட்க போறாரு, என்ன மாதிரி இருந்தியா, கரெக்டாக சொல்கிறீங்களே பிள்ளைங்களா. ஸோ அப்படி தான் பார்க்க போகிறாரு. சரியா, ஸோ சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படின்லாம் ஆண்டவர் சைட்டில் இல்லை. ஒரு சின்ன பாவம் கூட ஆண்டவர்கிட்டருந்து நம்மளை பிரிக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஓகேவா, ஸோ நம்ம வந்து பாவத்திலேயே பிறந்துட்டோம், நம்ம என்ன செய்ய முடியும். ஓகே, இது வந்து என்ன தெரியுமா குறிக்குது, ஹெவன். இது என்ன குறிக்குது, ஹெவன். ஹெவன் வந்து எப்படி இருக்கும், கோல்டன் ஸ்ட்ரீட்ஸ். யாருடைய வீடுமா ஹெவனு, ஆமா, ஜீசஸுடைய வீடு. இப்போ நீ எல்லாருக்கும் ஜீசஸுடைய வீடுக்கு போகணும்னு ஆசையா இருக்கா, யாருக்கெல்லாம் ஜீசஸுடைய வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, எல்லாருக்குமே ஆசையா இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் ஆசைதான், எல்லாரும் போவோமா ஜீசஸுடைய வீட்டுக்கு. இப்படி இது என்னது, பிளாக். ஓகே,
நம்முடைய இருதயமும் இப்படி தான் இருக்குதுல்ல. நம்ம வந்து திருடுறோம், பொய் சொல்கிறோம், நிறைய பாவம் செய்கிறோம். நம்ம இருதயமும் எப்படி இருக்கு? பிளாக்காக இருக்கு. ஓகே, கரெக்டாக சொல்கிறீங்க. இது வந்து என்னது? ஏசப்பாவுடைய ரத்தம், ஜீசஸுடைய பிளட் மட்டும்தான் நம்மளை வந்து வாஷ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஜீசஸுடைய பிளட்டு நம்மளை வாஷ் பண்ணால் என்ன ஆகும்? ஹார்ட் ஒயிட் ஆயிரும். வெரி குட், வெரி குட். நல்ல பச்சை பச்சேருன்னு ஆயிரும். கரெக்டா? நல்ல வளர்ச்சி இருக்கணும். ஓகே, இது என்ன பிள்ளைங்களா? ஹார்ட். ஓகே, இந்த ஹார்ட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? பைபிள். ஓகே, ஒரு வசனம் சொல்லுது, thy word have I hidden my heart that I might not sin against thee. ஹார்ட்ல, உன்னுடைய ஹார்ட்ல யார் இருக்கணும்? உன்னுடைய ஹார்ட்ல யார் இருக்கணும்? ஓகே, வெரி குட். இப்போ ஜீசஸ் இருக்கணும். இவ்வளவு வருஷமும் வந்து தெரியாம பிசாசுடைய ட்ரெயினில் ஏறி பிசாசுடைய ஹார்ட்டில் வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் இந்த ரிட்ரீட்டில் என்ன பண்ண போகிறீங்க? எல்லாரும், ஏசப்பா என் இருதயத்துக்குள்ளே வாங்க, என்னைய கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, நான் உடைய பிள்ளையா இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லணும். யாரெல்லாம் ஜீசஸுடைய பிள்ளைங்களா இருக்க போகிறீங்க? ஓகே.